ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, அவசரமாக ஒரு நல்ல செய்தியை சொல்றதுக்காக தான் உன்னுடைய சாயப்பா இப்போது இந்த இரவு வேளையில உன்னை தேடி வந்திருக்கேன். ஆமியன் செல்லமே, உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் பழிக்க வச்சு நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு முடிச்சு கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். அதுவும் இன்று இரவோடு இரவாகவே பல அதிரடி மாற்றங்களையும் திருப்பங்களையும் உன் வாழ்க்கையில உண்டு பண்ண போறேன். நாளைக்கு நிச்சயமாக நீ எதிர்பார்த்த ஒன்று உன் வாழ்க்கையில நடக்க தான் போகுது. முன் வச்ச கால பின் வைக்க கூடாது என் செல்லமே. வெற்றி வந்தாலும் சரி, தோல்வி வந்தாலும் சரி, தொடர்ந்து முயற்சி செய்யறத மட்டும் நிறுத்தவே கூடாது. தோத்தா அது வாழ்க்கைக்கான பாடம் நினைச்சுக்கோ. வெற்றி பெற்றா உன் தலையில மகுடம் வந்துருச்சு நினைச்சுக்கோ. வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கு. கடமையை சரியா செஞ்சினா, வேலைகளை சிறப்பாக செஞ்சினா அது உனக்கு வெற்றியை தரும். இருக்கக்கூடிய வேலையை சும்மா கடமைக்கு செய்யணுமே நினைச்சு செஞ்சினா அது தோல்வியை மட்டும்தான் தரும். ஏன்னா எந்த விஷயத்தையுமே நீ எப்படி முழு மனசோட முழு கவனத்தோட பொறுப்போட செய்யறங்கிறத பொறுத்து தான் உன் வாழ்க்கையில இந்த சாயப்பா வெற்றியை தர்றேன். மனிதன் கணக்கு போட்ட 6 மாடிக்கு வீடு கட்டினாலும் நான் கணக்கு போட்டது 6 அடி நிலத்துக்கு மட்டும்தான். என் அன்பு பிள்ளைகளே, எல்லாருக்குமே கடைசி கால நிலம்தான் சொந்தன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தும் கூட ஏன் அதை உணர மறுக்கிறீங்க? எதையுமே பொறுத்து கொள்ளும் போது, பொறுமையா விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகும்போது உன்னை நல்லவன்னு சொல்ற இந்த உலகம்தான் நீ எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சினா உன்னை கெட்டவன் சொல்லவும் தயாராக இருக்குது. நீ ஒருபோதும் நம்பிக்கை இழந்துட வேணாம். கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றியை நான் எழுதி வச்சிருப்பேன். ஏன்னா கையிலிருந்து தவறி விழுகக்கூடிய விதையே முளைச்சு மரமாக வரும்போது தடுமாறி போயிருக்கிற உன் வாழ்க்கை சிறக்காமல் போய்விடுமா என்ன? நம்பிக்கையோட நீ இருந்தீனா அந்த நம்பிக்கையே உன்னை கை கொடுத்து காப்பாற்றும். எத்தனை கைகள் கைவிட்டாலும் இந்த சாயப்பாவும் உன்னுடைய நம்பிக்கையும் ஒருபோதுமே உன்னை விட்டு விலகி போக மாட்டான். என்ன நடந்தாலும் நன்மைக்கே நினைச்சு வாழ தயாராகு. உனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு அடுத்தவங்க யாருமே தேவையில்லை என் செல்லமே. இந்த சாயப்பா நான் இருக்கும்போது உனக்கான ஆறுதலையும் தேறுதலையும் மாறுதல்களையுமே கூட கொடுத்து நீ எதிர்பார்த்த விஷயத்த எதிர்பார்த்தது போலவே நடத்தி முடிச்சிருவேன். வாழ்க்கையில தோல்வி மட்டுமே தினமும் வருது, நினைச்சதெல்லாம் தப்பாவே நடக்குதுன்னா நீ தோத்துக்கிட்டு இருக்கன்னு அர்த்தம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா தோல்வி அடைஞ்சு வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கன்னு அர்த்தம். அதாவது ஒவ்வொரு தோல்விகளையும் கடந்து கடந்து போய் வெற்றிக்கு மிக அருகில் நெருகில் வந்துட்டாங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உன்னுடைய கண்களை விட அதிலிருந்து வரக்கூடிய கண்ணீருக்கு தான் மதிப்பு அதிகம். ஏன்னா உன்னுடைய கண்கள் மூலமாக நீ இந்த உலகத்தை பார்க்க முடியும். ஆனா உன் கண்ணீரின் மூலமாக தான் உன்னுடைய உள்ளத்தை, உன் மனசுல என்ன கஷ்டம் இருக்குதுங்கிறத இந்த சாயப்பா நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படிப்பட்ட அருமை வாய்ந்த உன் கண்ணீரை நான் வீணாக விட்டுட மாட்டேன் என் செல்லமே. நிச்சயமா நீ கண்ணீர் விட்டதுக்கும் கவலைப்பட்டதுக்கும் சேர்த்துதான் உன் வாழ்க்கையை மிக சிறப்பாக உயர்த்தணும் நான் முடிவெடுத்துட்டேன். எல்லா மக்களும் தவறு செஞ்சுட்டாங்கன்னா அவங்களே வக்கீலாக மாறி தான் செஞ்சது தவறு இல்லைன்னு வாதாடுறாங்க. இதுவே அடுத்தவன் தவறு செஞ்சுட்டானா உடனே நீதிபதியா மாறி நீ செஞ்சது தான் தப்பு, நீ தான் குற்றவாளின்னு சுலபமாக அடுத்தவனை குறை சொல்லிடுறாங்க. இப்படிப்பட்ட இந்த பூமியில நீ எப்படி நடந்துக்கணுங்கிறத மட்டும் யோசிச்சு வேலை செய். தேவையில்லாம உன் வாழ்க்கையில எந்த தப்பும் தவறும் நடக்க நீ அனுமதிச்சிட வேண்டாமேன்னு செல்லவே. நீ பொறுமையோட இருந்தீனா ஒருபோதும் தோக்க மாட்ட. அதே போல உன் கூட உன் மேல பொறாமப்பட்டு இருக்கிறவங்க ஒருபோதும் ஜெயிக்க மாட்டாங்க. நீ எப்போதும் பொறுமையை உன் கைகளுக்குள்ள வச்சுக்கிட்டு வாழ கத்துக்கோ. நீ வாழ்ற இந்த வீட்டுல எவ்வளவு வசதிகள் இருக்குதுங்கிறத விட நீ எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறங்கிறது தான் இந்த சாயப்பா எனக்கு முக்கியம். தொட முடியாத தூரத்துல உன் கனவு இருந்தாலும் தொட்டுடலான்ற நம்பிக்கையோட நீ இருந்தீனா அந்த நம்பிக்கையவே உன் வாழ்க்கையில நான் நிஜமாக்கி காட்டுவேனேன்னு சொல்லவே.
கழுகு எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் அதனுடைய இறை பூமியில் எவ்வளவு கீழே இருந்தாலும் சரியாக கவனத்தை சிதற விடாம அதை பிடிக்கிறதுலையே கவனம் செலுத்தி இலக்கை நோக்கி பயணித்து எப்படியாவது அந்த இரையை பிடிச்சி சாப்பிட்டு வெற்றி பெற்றிடும். அதே போலதான் உன் வாழ்க்கையில் உனக்குன்னு சில இலக்குகளும் லட்சியமும் இருக்குது. அதற்கு இடையில என்ன தடங்கள் வந்தாலும் விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட்டு உன்னுடைய வெற்றியை நீ எட்டி பிடிச்சிடணும் என் செல்லமே. சுமைகளையும் கஷ்டங்களையும் பார்த்து துவண்டு போகாம இந்த உலகமே உன் காலடிக்கு கீழே தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு வேலை செய். முடியாதுங்கிறத முதல்லையே யோசிச்சிடணும். அப்புறமா இதை எப்படி முடிக்கலாங்கிறதையும் யோசிச்சு அதற்கேற்ற வேலைகளை நீ செய்யும்போது நிச்சயமாக எல்லாத்தையுமே உன்னால் முடிச்சு உன் வாழ்க்கையிலையும் ஜெயிக்க முடியும் என் செல்லமே. வெற்றி வந்தா பணிவு அவசியம், தோல்வி வந்தா பொறுமை அவசியம், எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம், எது வந்தாலும் நம்பிக்கை அவசியங்கிறத புரிஞ்சுக்கோ. இந்த பூமியில எல்லாரையும் நம்புவதுங்கிறது ஆபத்தானது, யாரையும் நம்பாமல் இருப்பது அபாயகரமானது. எல்லாரையும் நம்பலாம், ஆனா அது ஒரு அளவோடு இருக்கும்படி பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய வேலை. புகழை மறந்தாலும் நீ உன்னை பாராட்டியதை மறந்தாலும் நீ பட்ட அவமானங்களையும் உன்னை திட்டுனதையும் குறை சொன்னதையும் மறக்கக்கூடாது. அதை சரியா ஞாபகம் வச்சு தவறா போகாம நடந்தாதானே மறுபடியும் இன்னொரு முறை யாரிடமும் நீ அவமானப்படாம உன்னை காப்பாத்திக்க முடியும். சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு முன்பாக சில மோசமான நாட்களை கடந்து வந்துதான் ஆகணும். அதே போலதான் நல்ல மனிதர்களை அடையாளம் காண்பதற்கு சில மோசமான மனிதர்களை இப்போது உன் வாழ்க்கையில நீ சந்திச்சுக்கிட்டு இருக்க. எல்லாரையும் பார்த்து பழகி கெட்டவங்களை ஒழிச்சு வச்சுட்டு ஒதுக்கி வச்சுட்டு நல்லவங்களை உன் கூட சேர்த்துக்கோ. நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் போது ஒரு நாள் தோல்வியே தோத்து போய் நீ வெற்றி பெறுவாய் என்று சொல்லமே. யாராவது உன்னை அவமானப்படுத்தும் போதோ கஷ்டப்படுத்தும் போதோ அந்த நொடியில நீ உன் வாழ்க்கையை வெறுத்தாலும் அடுத்த நொடியே உன் மனசை சமாதானம் செஞ்சுட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பி. இந்த உலகத்துல அடுத்தவங்களுடைய கருத்துகளுக்கும் விமர்சனங்களுக்கும் குறைகளுக்கும் நீ மனசை கொடுத்துட்ட, மூளையை கொடுத்துட்டீனா அப்புறம் உன்னால் வேலை செய்யவே முடியாது. உலகம் 1000 சொல்லும், எல்லாத்தையும் காதில் மனசில் வாங்கி வச்சுக்காம அதை அங்கேயே விட்டுட்டு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு நீ போய்கிட்டே இரு. பறப்பதற்கு வசதிகள் இருந்தாலும் வாழ்க்கையில் உனக்கு எவ்வளவுதான் வசதி பெருசா அது இதுன்னு இருந்தாலும் தரையில் நடந்து போகவும் கற்றுக்கோ. அப்போது தானே என்ன கஷ்டம் பிரச்சனை வந்தாலும் உன்னால் சமாளிக்க முடியும். எவ்வளவுதான் நீ கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சாலும் உன் தாயின் பாச கடனையும் உன் தந்தையிடம் வளர்த்த கடனையும் அடைக்கவே முடியாது. உன்னை பெத்தவங்களுக்கு நீ கடைசி வரைக்கும் ஒரு கடனாளிதாங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செஞ்சிடணும் என்று சொல்லவே. பிடிச்ச வாழ்க்கையை வாழ்றவன் அதிர்ஷ்டசாலிதான். ஆனா எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைஞ்சாலும் அதை பிடிச்சு வாழ ஆரம்பிக்கிறவன் புத்திசாலி. நீ எப்போதும் புத்திசாலி பிள்ளையாக இரு. உனக்கான நல்லதை நான் பார்த்துக்கிறேன்.